Hi viewers, welcome to Kitchen Queen. ரெசிபி காஷ்மீரி தம் ஆலு. எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எப்பவுமே நான்வெஜ் தான் செய்றீங்க, வெஜிடேரியன்ல ஒரு நல்ல ரெசிபியா எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா வெஜிடேரியனுக்காக நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீரி தம் ஆலு எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ வாங்கி நல்லா கழுவி இப்போ குக்கரில் போடுறேன். போட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு வேக விட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தோல் விரிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எல்லா உருளைக்கிழங்கையும் உரிச்சாச்சு. இந்த மாதிரி டூத்பிக் எடுத்திருக்கேன். டூத்பிக் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு எல்லா பக்கமும் குத்தி விட்டுடலாம். உங்கள்கிட்ட டூத்பிக் இல்லைன்னா ஃபோர்க் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நீங்கள் குத்தி விட்டுருக்கலாம். இப்போ எதுக்கு இந்த மாதிரி குத்துறோன்னா, நம்ம செய்யும்போது அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கு உள்ள இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக. இல்லைனா உருளைக்கிழங்குல வந்து மசாலாவே இறங்காமல் வெறுமனே சப்புன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி குத்தி விடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி குத்தி விட்டாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஏன் போடுறேன்னா, அது வந்து கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்க, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் சோம்பு, பட்டை, ஜாதிப்பத்திரி, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்கன்னா இப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துருக்க மசாலா எல்லாம் டபுளாக எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து ஒரு 12 பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இதை ஃப்ரை பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம். இது வந்து நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை போடாமலும் செய்யலாம். இப்போ வந்து நான் ஒரு 8-9 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அது உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம நீக்கிடணும். பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக எல்லா விதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இந்த காஞ்ச மிளகாவை நல்லா சுடு தண்ணியில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அதை ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. இப்போ வந்து அதே மிக்ஸி ஜாரில் அந்த காஞ்ச மிளகாவை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தயிர் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். தயிரை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. அந்த கட்டி கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா தான் அந்த மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு தயிரை நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகு, சீரகம், அந்த பவுடர், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி காஞ்ச மிளகாய் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தண்ணி ஊற்றி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குன்றதுனால வாய்வு இருக்கும், அதனால் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். மோஸ்ட்லி இதில் வந்து ஜிஞ்சர் பவுடர் தான் சேர்ப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கலை. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிரில் மசாலாலாம் போட்டு, அதை வந்து இதோட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் நிறைய வேணுன்ற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தயிரில் உப்பு மிக்ஸ் பண்ணல, உருளைக்கிழங்குல தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன், அதனால் நான் தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையாங்களா உருளைக்கிழங்கு, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கை எல்லாம் அந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம். பாருங்கள், கலந்து விட்டுட்டு பார்த்து உருளைக்கிழங்கை உடைச்சிடாமல் இருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். ஆல்ரெடி மசாலா வெந்திருக்கு, உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறேன்னா கசூரி மேத்தி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்க்கு நீங்கள் கசூரி மேத்தி சேர்த்திங்கன்னா தான் இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய காஷ்மீரி தம் ஆலு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். இது சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, அதே மாதிரி நம்ம ஃப்ரைட் ரைஸு, புலாவ்லாம் செய்கிறோம்ல, அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், காஷ்மீரி தம் ஆலு பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில சந்திக்கிறேன். until then, bye.